காத்திருக்கிறேன் கண்ணாளா பாகம் 1. நல்ல விஷயம். ஹர்ஷிதா 9ஆம் வகுப்பு படிக்கும்போது விஜயாவின் ஃபோன் அடித்தது. ஹர்ஷிதா ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு. ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள் விஜயா. மேடம், நான் உங்கள் பொண்ணோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். கொஞ்சம் ஸ்கூலுக்கு வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறீங்களா? என்னாச்சு மேடம் என்று பதட்டமாக கேட்டாள் விஜயா. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், உங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்துடுச்சு. கண்கள் கலங்க, அப்படியா, சரிங்க மேடம், நான் உடனே வந்து அழைச்சிட்டு போகிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். அக்கா அக்கா என்று சொல்லி அழைத்தாள். என்னம்மா என்றாள் லக்ஷ்மி. அக்கா, நம்ம ஹர்ஷி பெரிய பொண்ணாயிட்டா, அவள் மேம் கால் பண்ணாங்க, வாங்க போய் அழைச்சிட்டு வரலாம். அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அவள் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் கால் பண்ணி சொல்லு. சரிங்க அக்கா என்றவள் அவர்கள் இருவருக்கும் கால் செய்து விஷயத்தை கூறினாள். இருவரும் சந்தோஷப்பட்டார்கள். வேணு, சொல்லுங்க அண்ணா. மதியம் கம்பெனியில் இருக்கிற மீட்டிங்கை நீ அட்டன் பண்ணிடு. நான் நம்ம ஜோசியர் வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷனுக்கு நாள் குறிச்சிட்டு வரேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிங்க அண்ணா. மேனேஜரை கூப்பிட்டு மீட்டிங்கில் அண்ணாவோட நேமை ரிமூவ் பண்ணிடுங்க என்று சொன்னார் வேணுகோபால். ராஜகோபால் மற்றும் வேணுகோபால் இருவரும் சேர்ந்து அனைத்து விதமான கார்களையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கின்றனர். ஹர்ஷிதா கார் ஏஜென்சிஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ற பெயரில் நடத்தி வருகின்றனர். ராஜகோபால் மற்றும் லக்ஷ்மி இருவருக்கும் 18 வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. திருமணம் ஆன 3 வருடத்தில் 4 அபார்ஷன் ஆகிவிட்டது. அதன் பிறகு கருப்பையில் பெரிய கட்டி இருந்ததால் அதை குணப்படுத்த முடியாது என்று சொல்லி வேறு வழியின்றி கர்ப்பப்பையை எடுத்து விட்டார்கள் டாக்டர்கள். அப்போதுதான் வேணுகோபால் மற்றும் விஜயாவுக்கு திருமணம் நடந்தது. ஓராண்டு காலத்திலேயே ஹர்ஷிதா பிறந்தாள். முதலில் ஹர்ஷிதாவை எப்பொழுதும் லக்ஷ்மியே வைத்து கொண்டிருந்ததால் வருத்தப்பட்டாள் விஜயா. பின்னர் குழந்தைக்காக அவர்கள் இருவரும் எவ்வளவு ஏங்கி இருக்கிறார்கள் என்பதை வேணுகோபாலிடமிருந்து தெரிந்து கொண்ட பிறகு அவளே ஹர்ஷிதாவை அதிக நேரம் லக்ஷ்மியிடம் கொடுப்பாள். தூங்கும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் ஹர்ஷிதா தன் பெரியம்மா அறையிலேயே இருப்பாள். இவ்வாறு அனைவருடைய பாசமும் அன்பும் பெற்ற பெண்தான் நம் ஹீரோயின் ஹர்ஷிதா. லக்ஷ்மி மற்றும் விஜயா வெவ்வேறு குடும்பமாக இருந்தாலும் சொந்த சகோதரிகள் போல பழகினார்கள். அவள் வயதுக்கு வந்துவிட்டாள் என்று தெரிந்ததும் அதை பெரிய விழாவாக கொண்டாட நினைத்தார்கள் அனைவரும். காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள் லக்ஷ்மி மற்றும் விஜயா. காரில் செல்லும்போது தங்கள் நாத்தனார் யமுனாவிற்கு கால் செய்தனர். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. அண்ணா கிட்ட சொல்லி இவருக்கு கால் பண்ண சொல்லிடுங்க. அப்பத்தான் என்னையும் வேலனையும் அனுப்பி வைப்பாரு. சரியான ஈகோ பிடிச்ச மனுஷன். யமுனா, எங்களுக்கு தெரியாதா ராமுவை பற்றி? வேணு தம்பிக்கிட்ட சொல்லி ராமு கிட்ட பேச சொல்றோம் என்றாள் லக்ஷ்மி. லக்ஷ்மி எப்போதும் தன் கொழுந்தன் வேணுகோபாலை வேணு தம்பி என்று தான் அழைப்பாள். எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதும் உனக்கு சொல்ல ஆசைப்பட்டோம், அதான். சரிங்க அண்ணி, சரிங்க அண்ணி. சாயங்காலம் வேலன் வந்தவுடன் நாங்கள் வந்துடுறோம். எப்போ தண்ணி ஊற்றணும்? ஜோசியரை பார்த்துட்டு சொல்கிறேன்னு உங்கள் அண்ணா சொன்னார். சரிங்க அண்ணி, பாய் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் யமுனா. ஜோசியரின் வீட்டில் ரொம்ப அமோகமான நாள் இன்று. இன்னைக்கு ருது ஆயிருக்கானா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அவ பிறந்த இடத்துலையும் சரி, கல்யாணமாகி போகிற இடத்துலையும் சரி ரொம்ப நல்லா இருப்பா. ஆனால் அவ கல்யாணம் அவளோட விருப்பத்துக்குத்தான் நடக்கும் என்றார் ஜோசியர். அப்படின்னா லவ் மேரேஜ்னு சொல்கிறீங்களா என்றார் ராஜகோபால். ஆமாம், ஆனால் என்ன சொல்லுங்க ஜோசியரே. யாரையும் கஷ்டப்படுத்திட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவ இல்லை இந்த பொண்ணு. உங்கள் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்குவா. சரிங்க ஜோசியர், நாள் குறித்து கொடுங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, தண்ணி ஊற்றிடுங்க. 9ஆம் நாள் புண்ணியாதானம் பண்ணிட்டு நலங்கு புட்டு சுற்றுறது உங்கள் பழக்கம் என்னவோ அதை பண்ணிக்கோங்க. சரிங்க ஜோசியர் என்று சொல்லி அவருக்கு தட்சிணை கொடுத்துவிட்டு கிளம்பினார் ராஜகோபால். தன் காரில் ஏறும்போது டிரைவரை வெளியே நிற்க சொல்லிவிட்டு தன் மனைவி லக்ஷ்மிக்கு கால் செய்து ஜோசியர் சொன்னதை கூறினார். விஜயா ஸ்கூலுக்கு உள்ளே சென்றிருந்ததால் லக்ஷ்மியும் தனியாக காரில் அமர்ந்திருந்தாள். லக்ஷ்மி வேணுகிட்டேயோ இல்லை விஜயா கிட்டேயோ இந்த கல்யாண விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். ஆனால் எப்படிங்க சொல்லாமல்? நான் தான் இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்கிறேன் இல்லை. சரிங்க, அப்புறம் ஒரு விஷயம். சொல்லு. நம்ம விஜயா வீட்டுக்கு சொல்லலாமா? அதுக்கு ஒரு நாளும் வேணு ஒத்துக்க மாட்டான்.
நீங்கள் சொல்லுங்க தம்பிக்கிட்ட. விஜயாவுக்கு தன் குடும்ப ஆளுங்க வரணும்னு ஆசை இருக்கும் இல்லை? நீ சொல்கிறது சரிதான். முறைப்படி தாய்மாமன் தான் குடிசை கட்டணும். எனக்கு புரியுது லக்ஷ்மி. ஆனால் வேணும், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக தம்பி எதிர்த்து பேச மாட்டார். சரி, பேசி பார்க்குறேன். ஆனால் அதுக்குள்ளே நீ விஜயா கிட்ட சொல்லிடாத. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாதிரி அனாதைக்குத்தான் குடும்பத்தோட அருமை தெரியும். யாரும் இல்லைன்னா பரவாயில்லை, எல்லாரும் இருந்து இல்லைன்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏய், எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உன்னை அப்படி பேசாதேன்னு. அனாதைன்னா அப்போ நாங்கெல்லாம் யாரு? அச்சச்சோ, நான் இப்போ சொல்லலைங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் இன்னொரு முறை அப்படி சொன்ன அவ்வளவுதான், பார்த்துக்கோ. சரி சரி, இனிமேல் சொல்ல மாட்டேன். சரி, வைக்கவா? எங்க சொல்லு. அப்படியே உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் கால் பண்ணி சொல்லிடுங்க. ஆ சரி, பை பை என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் லக்ஷ்மி. விஜயா ஹர்ஷிதாவை அழைத்து கொண்டு காரில் ஏறினாள். பெரியம்மா என்று அழுது கொண்டே லக்ஷ்மியை கட்டி கொண்டாள் ஹர்ஷிதா. என் செல்லக்குட்டி இன்னைக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? ஆனால் பெரியம்மா, அம்மா, நான் பயந்துட்டேன், என் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் என்று சொல்லி மறுபடியும் அழத் தொடங்கினாள். அதை விடு, வேற வாங்கிக்கலாம், அழக்கூடாது, வா என்று சொல்லி கிளம்பினார்கள். விஜயா வேறு யாரும் இல்லை, நம் ஹீரோவின் குடும்பத்தை சேர்ந்தவள்தான். பாண்டியராஜனின் மகள், நம் ஹீரோ அவினாஷின் அத்தை. அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ். வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை. வீட்டை விட்டு ஓடி வந்து வேணுகோபாலை திருமணம் செய்து கொண்டாள். அதுவும் அவளுடைய நிச்சயதார்த்த நாளன்று. ஆகையால் முழுமையாக அவளை தலைமுழுகி விட்டனர் பாண்டியராஜன் குடும்பத்தினர். திருமணம் முடிந்து சென்றபோது பேச்சு தகராறில் வேணுகோபாலையும் கன்னத்தில் அடித்து விட்டார் பாண்டியராஜன். அதிலிருந்து விஜயாவிற்கும் அந்த குடும்பத்திற்கும் உறவு அருந்துவிட்டது. அப்போது அவினாஷிற்கு 3 வயது மற்றும் அவனுடைய அண்ணன் அர்ஜுனுக்கு 7 வயது. இருவரும் அவர்களுடைய அம்மா நிர்மலாவை கட்டிக்கொண்டு அத்தை அத்தை என்று அழுதார்கள். சிவராமன் தன் அப்பாவை தடுத்து நிறுத்திவிட்டு வேணுகோபாலிடம் வந்து, மன்னிச்சிடுங்க, அப்பா ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டாரு, இங்கிருந்து போயிடுங்க என்று கைகூப்பி சொன்னார் சிவராமன். ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் விஜயாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் வேணுகோபால். அன்று இரவே தன் மனைவியிடம், இதுக்கு மேலே நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு சத்தியம் செய்து கொடு என்றான் வேணுகோபால். வேறு வழியின்றி கண்கள் கலங்க சரிங்க என்று சத்தியம் செய்தாள் விஜயா. இதை பற்றி அவர்கள் இருவருமே ராஜகோபாலிடமோ அல்லது லக்ஷ்மியிடமோ சொல்லவில்லை. இது தெரியாமல் அவர்கள் இருவரும் விஜயாவின் குடும்பத்தை ஹர்ஷிதாவின் விழாவிற்கு அழைக்க நினைத்தனர். ஆஃபீஸுக்கு சென்றதும் ராஜகோபால் வேணுகோபாலிடம், நம்ம யமுனாவோட புருஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடு. சரிங்க அண்ணா. ஃபோனை எடுத்து, ஹலோ மாமா, நான் வேணு பேசுகிறேன். சொல்லுங்க மச்சான், நம்ம ஹர்ஷி பெரிய பொண்ணாயிட்டா, சாயங்காலம் தண்ணி ஊற்றலாம், வந்துடுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மச்சான். பெரிய மச்சான் இருக்கிறாரா? இருக்காரு, இதோ தரேன். ஏய் என்னடா என்று ஆக்ஷன் செய்து கொண்டே ஃபோனை வாங்கினார் ராஜகோபால். இல்லைண்ணா, அவர் தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறாரு என்று ஃபோனை மூடிக்கொண்டு மெதுவாக கூறினார் வேணுகோபால். ஹலோ ராமு, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தம்பி சொன்னான்ல, வந்துடுப்பா, யமுனாவையும் வேலனையும் கூட்டிகிட்டு வந்துடு. அதெல்லாம் சரி மச்சான், வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் தானே கால் பண்ணி சொல்லியிருக்கணும். நியாயமாக பார்த்தா நேராக வந்து கூப்பிட்டு இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அவன்தான் பொண்ணோட அப்பா. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு தண்ணி மட்டும்தான் ஊற்ற போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு நேராக வந்து தான் சொல்லுவோம். சரி சரி, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, நான் யமுனாவையும் வேலனையும் அனுப்பி வைக்கிறேன். அப்படியா, சரி ராமு. வரலைன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டீங்க, கம்பல் பண்ணி வர சொல்ல மாட்டிங்களா? ஃபோனை காதிலிருந்து எடுத்து ரிசீவரை மூடிவிட்டு, இவனெல்லாம் என்ன பண்ணுறது, என் தங்கச்சிக்கு வந்த சாபம் நம்மளையும் ஆட்டி படைக்குது. விடுங்க அண்ணா, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன பதிலையே இல்லை மச்சான்? இல்லை ராமு, ஏதோ முக்கியமான வேலை இருக்கவே தானே வர முடியலன்னு சொல்கிற, அதை விட்டுட்டு வான்னு சொன்னால் தப்பாயிடும் இல்லை, அதான். சரி சரி, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, வைக்கிறேன், பை பை ராமு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு வேணுவிடும், இனிமே இந்த ராமு கால் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொன்னால் கூட தயவு செஞ்சு என்கிட்ட ஃபோனை கொடுத்துறாத, உயிரை வாங்குறான். எவ்வளவு நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? ஃபோனை பேசி கடுப்பெடுத்திட்டான். அவரை பற்றி தான் நமக்கு தெரியுமே அண்ணா. ஃபோனை கொடுக்கலான்னாலும் அதுக்கும் ஏதாவது குறை சொல்வார். அக்கா தான் பாவம்,
இவர் கூட எப்படி தான் குடும்பம் நடத்துகிறாளோ. ஆமாம், நம்ம யமுனாவுக்கு கோவில் கட்டி தான் கும்பிடணும். இந்த மாதிரி ஆள் கூட இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்துறதுக்கு. வரேன்னு சொன்னாரா? இல்லை, வேலை இருக்காம். அவன் வரலனாலே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் நம்ப முடியாது அண்ணா, வரலன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாரு. நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையாக பேசணும். ஆமாம் ஆமாம், அவன் ஒரு லூசு, வந்தாலும் வந்து நிற்பான். அப்புறம் வேணும், சொல்லுங்க அண்ணா. நம்ம விஜயோட வீட்டுக்கு போய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன அண்ணா சொல்கிறீங்க? விஜயாவுக்கு யாரும் கிடையாது, நம்ம மட்டும்தான். அந்த வீட்டிற்கும் விஜயாவுக்கும் சம்மந்தம் இல்லை. வேணு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இல்லைண்ணா, முடியாது. இந்த விஷயத்தில் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. வேணு என்று சற்று குரல் உசத்தி கூறி, நான் போய் சொல்ல போகிறேன், நீயும் கூட வர, அவ்வளவுதான். விஜயா சொன்னால கூப்பிட சொல்லி? இல்லை, லக்ஷ்மி சொன்னா. ஓ, அன்னிக்கிட்ட சொல்லி உங்கள் மூலமாக கேட்டாளா? ஏய், அவளுக்கு எதுவுமே தெரியாது. நான் லக்ஷ்மி கிட்ட கூட விஜயாவுக்கு விஷயம் தெரிய வேண்டான்னு தான் சொன்னேன். இப்போ எதுக்கு முறிஞ்சு போன உறவை ஒட்ட வைக்க நினைக்கிறீங்க? நம்ம ஹர்ஷிக்கு எல்லா உறவுகளும் வேணும், எல்லாருடைய ஆசிர்வாதமும் வேணும்னு நினைக்கிறேன். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் வேணுகோபால். என்னடா பதிலே பேச மாட்டேங்கிற? சரி, உங்களுக்காக நான் கூட வரேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். சரிடா, நானே சொல்லிக்கிறேன். இருவரும் காரில் ஏறி கிளம்பினார்கள்.